ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் மேரேஜ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நான் கத்தாரில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு விசா ப்ராசஸிங்க்காக நாங்கள் ஃபஸ்ட் டே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது ஒரு வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அப்போ ஒரு மேரேஜ் நடந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து 2 முறை வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபியூ டேஸ் முன்னாடி எனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் டே செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு நான் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கிஃப்ட் பண்ண ஒரு ஃபேமிலி போர்ட்ரேட் வந்து தெமுவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஆர்ட் ஒர்க். ஸோ இதில் வந்து நம்மளோட ஃபேமிலி போர்ட்ரேட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கலர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் வந்து அவங்க டைமண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. குட்டி குட்டியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதை ஒட்டுறதுக்கு ஒரு நிப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறமா அந்த நிப்பில் நம்ம அந்த டைமண்ட்ஸ் ஒட்டணும்ல, ஸோ அதுக்கான ஒரு பேஸ்ட்டும் இருக்கும் பிங்க் கலரில். ஸோ ஒவ்வொரு டைமண்டுக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு நேம் வந்து அவங்க ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போது 1னா அந்த 1க்கான கலர் வந்து ஒன்று இருக்கும். ஏபிசிடி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கும். ஸோ போர்ட்ரேட்டில் நமக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டைமண்ட்ஸ் எடுத்து அந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். இது வந்து நிறைய ப்ரைஸ் வேரியேஷன்ஸில் வந்து இருக்குது தெமுவில். நார்மலாக நம்ம இந்தியாவில் வந்து அமேசான், மீஷோ, மற்ற ஆன்லைன் ஆப்லலாம் கூட இருக்குது. இங்கே கத்தார்லேயும் வந்து நிறைய மால்லேயும் இருக்குது. ஸோ ஆனால் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து தெமுவில் கஸ்டமைசேஷன் பார்த்தேன். அதில் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பிக்சர் கொடுக்குறோமோ அந்த பிக்சரே வந்து கஸ்டமைஸ் ஆகி அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் டைமண்ட்ஸும் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து ஈஸியிலேருந்து ஹார்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ ஈஸி ஆர்ட் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த கார்ட்டூன் டைப்லாம் இருக்கும். அது வந்து நம்ம லீவ் டைமில் கிட்ஸ்க்கும் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அவங்க வந்து என்கேஜ் பண்ணிக்குவாங்க. அவங்கள பிஸியாகவே எடுத்து வச்சுக்குவாங்க. கிஃப்ட் பர்பஸ்னால் கொஞ்சம் பெரிய போர்ட்ரேட்டாக இருக்கும்போது சீக்கிரமாகவே பேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். இல்லைனா லாஸ்ட் மினிட்ல வந்து உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் எனக்கு ஆச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். பாய்.